அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே மை துதிக்கிறோம். எல்லா கனத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் நீர் ஒருவரே பாத்திரர். சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரே மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வேத வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. ஆண்டவரே கர்த்தாவே, அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 3வது அதிகாரம் 19வது வசனம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவர்களுக்கே சொல்லுகிறதென்று அறிந்திருக்கிறோம். வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படி, யாரும் வாய் பேசக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. உலகத்தார் எல்லாருக்கும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு, தண்டனை கொடுக்கப்படும்படியாகவும் நியாய பிரமாணன்றது நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள் யூதர்கள், அவர்களுக்காக மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எது பாவம் அப்படின்றத நியாய பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, பாவத்தை பற்றிய அறிவை கொடுக்குது. எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆக்கப்படுவதில்லை. எந்த மனுஷனா இருந்தாலும் நியாய பிரமாணத்தை கை கொள்றதுனால அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமான், நம்மளோட செயல்கள் மூலம் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணம்ன்றது கர்த்தர் கொடுத்தது மோசே மூலம். அது இல்லாம தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சி எடுக்கிறது. இந்த தேவ நீதியை குறித்து தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாணமும் சாட்சி எடுக்கிறது. அது என்ன தேவ நீதி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்லியிருக்கு. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. யாரா இருந்தாலும், அவர் யூதரா இருக்கலாம், அந்நியரா புறஜாதியினரா இருக்கலாம், ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், பணக்காரங்களா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். யாரா இருந்தாலும், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்றாங்க. அவங்களோட பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த நம்ம செய்த பாவத்துக்குரிய தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளோட பாவத்தில இருந்து நமக்கு மன்னிப்பு கொடுத்து நம்மள நீதிமான் ஆக்குகிறார். அந்த தேவ நீதி நம்மளை நீதிமான் ஆக்குகிறது. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீதிமான் ஆக்குகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம். அந்த தேவ மகிமைய நம்ம இழந்திருக்கிறோம். நம்ம மனுஷன் படைக்கப்பட்ட போது தேவ சாயலாக படைக்கப்பட்டான். பாவம் செய்த போது அந்த தேவ மகிமைய இழந்து போயிட்டோம். இலவசமாய் அவருடைய கிருபையினால் இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு
நீதிமான் ஆக்கப்படுகிறார்கள். இலவசமாய் அந்த இரட்சிப்பை பெறும்படியா நம்ம எதுவும் செலுத்த வேண்டியதில்ல. நம்மளோட செயல்கள் மூலம் நம்ம ரட்சிக்கப்படல. இலவசமாய் அதை கர்த்தர் நமக்கு கொடுக்கறாங்க. அவருடைய கிருபையினால், அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புனால, இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு, இயேசு கிறிஸ்து தான் நம்மளோட பாவத்துல இருந்து நம்மளை விடுவிக்கிறவர். அந்த மீட்பை கொண்டு நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வசனம், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அவர் நம்ம மேல வச்ச அன்புனால நம்ம அவரை விசுவாசிக்கும் போது பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது நம்மளால உண்டானது கிடையாது. தேவன் நமக்கு கிஃப்டா கொடுக்கறாங்க. அதுதான் அந்த ரட்சிப்பு. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், முற்காலத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியறதுக்கு முன்பாக நம்ம அப்ப செய்த பாவங்கள் எல்லாம் அவர் பொறுத்து கொண்டாரு. அதன் மூலம் அவருடைய நீதியை நமக்கு காண்பிக்கிறாரு. தாம் நீதி உள்ளவரும் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்கிறவருமாய் விளங்குகிறபடி அவர் நீதி உள்ளவர். அவர்கிட்ட எந்த பாவமும் கிடையாது. அவர் நீதியுள்ள தேவன். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்கள நீதிமான் ஆக்குகிறார். அவரும் நீதிமானா இருக்கார், நீதி உள்ளவரா இருக்காரு. நம்மையும் நீதிமான் ஆக்குகிறார். இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலதான் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். எபிரேயர் 9:22 சொல்லிருக்கு, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தம் சிந்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்காக சிந்தப்பட்டு, அந்த இரத்தத்தினால் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அவர் சிலுவையில் சிந்தின அந்த இரத்தம் நம்மளை சுத்திகரிக்குது. அவரையே ஏற்படுத்தினார். இப்படி இருக்க மேன்மை பாராட்டுதல் எங்கே? அது நீக்கப்பட்டது. நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது. நம்ம இதுல ஒண்ணுமே ரட்சிப்புல நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில அவர் செய்து முடித்திருக்கிறார். அவர் செய்த அந்த அவருடைய சிலுவையில் செய்து முடித்ததை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். எந்த பிரமாணத்தினால கிரியா பிரமாணத்தினாலேயா அல்லது விசுவாச பிரமாணத்தினாலேயா? அந்த ரட்சிப்பை நம்ம எதனால பெற்றுக்கொள்கிறோம்? நம்ம செய்யற செயல்கள் மூலமா அல்லது விசுவாசத்தின் மூலமா? எதன் மூலம் அதை நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. கேட்டுட்டு பதிலும் அவரே சொல்றாரு. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். மனுஷன் நியாய பிரமாணத்தை கை கொள்றதுனால, தன்னுடைய பலத்தினால, தன்னுடைய செயல்கள்னால நீதிமான் ஆக்கப்படல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது நீதிமான் ஆக்கப்படுகிறான். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன்? புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான். யூதர்களுக்கு மாத்திரம் தேவன் கிடையாது, அவர் புறஜாதிகளுக்கும் தேவனாய் இருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விசுவாசம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமானாக்குகிற
தேவன் ஒருவரே. விசுவாசம் உள்ளவர்கள் யூதர், விருத்த சேதனம் உள்ளவர்கள் யூதர்கள், விருத்த சேதனம் இல்லாதவர்கள் புறஜாதியினர். யாரா இருந்தாலும் விசுவாசத்தினால, விசுவாசத்தின் மூலமாக, இது ரெண்டுமே ஒண்ணுதான். விசுவாசத்தினாலதான் நீதிமான் ஆக்குகிறது தேவன் ஒருவரே. தேவன் தான் நம்மளை நீதிமான் ஆக்குகிறார். யாரா இருந்தாலும் அவரை விசுவாசிக்கும் போது நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அப்படியானால் விசுவாசத்தினாலே நியாயப்பிரமாணத்தை அவமாக்குகிறோமா? அப்ப அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார். நம்ம விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டோமா அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா நியாயப்பிரமாணம் தேவனால கொடுக்கப்பட்டது மோசே மூலம். அப்ப நியாயப்பிரமாணம் ஒண்ணுமில்லாம போயிருச்சா அப்படின்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு, அப்படி அல்ல, நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்துகிறோமே. நியாயப்பிரமாணம் நிலைத்திருக்கிறது, நிலைநிறுத்துகிறோம். அது எப்படி நிலைநிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அதிகாரத்துல நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம். இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தின் மூலம் எது பாவம் அப்படின்றத நம்ம அறிந்து கொள்றோம். அந்த நியாயப்பிரமாணத்தோட கிரியைகள்னால நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்ல. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் நமக்கு அந்த தேவ நீதி வருது. அதன் மூலம் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் இருக்கிறோம். இலவசமாய் அவரோட கிருபையினால, அவர் நம்ம மேல வச்ச அன்புனால இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பை கொடுத்திருக்காரு. நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அவர் நீதி உள்ளவர். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நீதிமான் ஆக்குகிறார். இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்மளோட பாவங்களை எல்லாம் கழுவி நம்மளை நீதிமான் ஆக்குகிறது. அதனால யாரும் தன்னை குறிச்சு மேன்மை பாராட்ட வேண்டியதில்லை. நம்மளுடைய நியாய பிரமாணத்தை கை கொள்றதுனால நம்ம நீதிமான் ஆக்கப்படுறது இல்ல. இயேசு கிறிஸ்துவின் விசுவாசிக்கிறதன் மூலம் நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். யூதர்களாய் இருந்தாலும் சரி, புறஜாதிகளாய் இருந்தாலும் சரி, விசுவாசத்தின் மூலம், தேவன் மேல நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்தின் மூலம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த ரட்சிப்பின் மூலம் செய்து முடித்த அந்த காரிய மூலம் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அதனால விசுவாசத்தினால நியாயப்பிரமாணம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவமாக்க கூடாது. அந்த நியாயப்பிரமாணம் நிலைநிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இலவசமாய் உம்முடைய கிருபையினால எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு எங்களை நீதிமான் ஆக்குகிறேன். உம்முடைய சொந்த இரத்தத்தை ஆண்டவரே, எங்களுக்குரிய பாவத்துக்குரிய தண்டனையெல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்டீர். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். பெருமை பாராட்ட எங்களிடத்துல ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நீரே எங்களை ஆண்டவரே நீதிமான் ஆக்குகிற தேவன். உம்முடைய வல்லமையான கரத்துல எங்க ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவருக்காய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை விசுவாசிக்கவும் நீர் இலவசமாய் தருகிற அந்த ரட்சிப்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. உம்மை விசுவாசித்து நீதிமான் ஆக்கப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பயன்படுத்துங்க. அநேகர் இந்த நாள்ல உம்மை விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல ஞானமும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க. எங்களை கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க.
இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.